எனது அன்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனிக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க சமநிலையோட வாழ்வாங்க. சண்டைய சமாதானமா மாத்தக்கூடிய திறமை இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்கு. அழகையும் அன்பையும் விரும்புற மனசு இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. யாருக்கும் துன்பம் வராத மாதிரி எல்லாரையும் இணைக்க நினைப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. குருவோட நிலை, சனி, ராகு கேதுவின் தாக்கம், நட்சத்திரங்களின் அடிப்படையில் பலன்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேற்றம், தொழில், திருமணம், கல்வி, பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை அனுபவிக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்கான நன்மைகள் நடக்க போகுது. துலாம் ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பொறுப்புள்ளவங்க, வேகமான குணம் கொண்டவங்க, திறமையானவங்க, புத்திசாலிகள். இந்த ராசியில பிறந்தவங்க தங்கள் திறமையால உயர்ந்த நிலையை அடைவாங்க. தமிழ் புத்தாண்டு என்பது அவசர நிலையை குறிக்கும். இந்த வருஷத்துல எதிர்பாராத மாற்றங்கள் நிகழப்போகுதுங்க. குரு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இதனால பழைய பதவிகளை தூக்கி எறிஞ்சிட்டு புதிய பதவிகளை நீங்க தேடி போறீங்க. கர்மாக்களை எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க இந்த காலகட்டத்துல கிரகங்களுக்கான பரிகாரங்களை செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா நீக்க முடியுங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. ராகு 5ஆம் பாதங்களிலும், கேது பகவான் 11ஆம் இடத்திலும் இருக்காரு. குரு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இதனால வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. சனி இல்லாத நிலையில இருந்தா வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, ஒழுக்கம், வேலை, வருமானம், கடன் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். குறிப்பா வயிறு, கால், பல்லு, மார்பு, இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம். இதற்கு ஏற்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமா நிவாரணத்தை உங்களால பெற முடியுங்க. பழைய விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு புதிய சிந்தனைகளுடன் வாழ்க்கையை அணுகுனா வெற்றி நிச்சயம். வீடு, இடம் வாங்கிறது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க. வழக்குகள்ல வெற்றி கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். வருமானம் அதிகமாகும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர உறவு மற்றும் தாய்மாமன் உறவு மேம்படும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்குங்க. கல்வி மற்றும் அரசியல்ல நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவ, எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், யூனிஃபார்ம் அல்லது ஆயுதம் சம்பந்தப்பட்ட படிப்புகள்ல நீங்க சிறந்து விளங்க போறீங்க. புதிய தொழில் தொடங்க ஆசை இருந்தா தைரியமா தொடங்கலாம். மாமனார், மாமியார் உறவுகள் நன்றாக இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை, ஐடி துறை, வங்கி வேலை, கமிஷன் சார்ந்த தொழில்கள் சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரப்போகுதுங்க. தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு நீங்க இருக்க போறீங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, யாரையும் ஏமாத்த மாட்டீங்க. திருமணம், அரசியல் மற்றும் பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்பட போகுது. கல்வி, வேலை, தொழில், வெளிநாடு செல்லும் விசேஷங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. நீங்க பொறுமையா அமைதியா இருக்க போறீங்க. உங்க வேலையில உயர் பதவியை நீங்க பெற போறீங்க. வீடு, இடம் வாங்குவீங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. லாட்ரி எடுக்க ஆசை இருந்தா ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த கிரகம் யோகமா இருக்குதோ அந்த கிழமைகள்ல நீங்க லாட்ரி எடுக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் கலங்காம தைரியமா இருந்தா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கெட்டதை மட்டும் யோசிக்காம நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க.
துலாம் ராசிக்காரர்களே, எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்க கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க முடிவெடுக்கக்கூடிய திறனை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோணுங்க. எல்லாரையும் நம்புறத தவிர்ப்பது நல்லதுங்க. உண்மையான நண்பர்களை நீங்க தேர்வு செய்ய கத்துக்கோங்க. சுய நலத்தோட செயல்படாதீங்க, பொது நலத்தோட செயல்படுங்க. சமநிலையா எல்லார்கிட்டையும் பழகுங்க. பொய் பேசுறத தவிர்ப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. கோபப்படுறத கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. ரகசியங்களை எல்லார்கிட்டையும் வெளிப்படையா பேசாதீங்க. நேரத்தை மதிச்சு செயல்பட கத்துக்கோங்க. தன்னம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. யாரையும் அதிகமா நம்பக்கூடாது. மன அமைதியை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. வேலைக்கு முக்கியத்துவம் தர கத்துக்கோங்க. பணத்தை கவனமா செலவு செய்யுங்க. எதிரிகளிடமிருந்து கவனமா இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சண்டை போடுறத தவிர்ப்பது ரொம்பவும் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கோங்க. தாய் தந்தைய மதிக்க கத்துக்கோங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்கள் கிட்டையும் அன்போட பழக கத்துக்கோங்க. குடும்பத்தை மதிக்க கத்துக்கோங்க. பிறருக்கு உதவி செய்ய கத்துக்கோங்க. சுய கட்டுப்பாட்டை கத்துக்கோங்க. தினமும் தியானம் செய்யுங்க, யோகா பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணாம போயிரும். உடல் நலத்தை கவனமா பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ளுங்க. நேரத்துக்கு தூங்க கத்துக்கோங்க. பொறுமைய கத்துக்கோங்க. யார்கிட்ட பேசினாலும் சரி, சிந்திச்சு பேசுங்க. அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க. நல்லவர்களோடு நட்பு வச்சுக்கோங்க. பொறாமை குணத்தை தவிர்த்துருங்க, அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. நேர்மறையான எண்ணங்களை மனசுல நினைங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நேர்மறையான நிகழ்வுகளாக இருக்கும். தவறு செஞ்சீங்கன்னா அந்த தவறை திருத்த கத்துக்கோங்க. பயப்படுறத குறைச்சிக்கோங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. உழைக்கிறத ஒரு நாளும் விட்டுறாதீங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க. என்ன செயலை செஞ்சீங்கனாலும் சரிங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. அப்பத்தாங்க அந்த செயல்ல உங்களால வெற்றி அடைய முடியும். பக்தியை வளர்த்துக்கோங்க. மன அமைதியையும் மன உறுதியையும் வளர்த்துக்கோங்க. தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. சோம்பேறித்தனத்தை தவிர்த்துருங்க. நல்ல சூழ்நிலையை தேர்வு செஞ்சிருங்க. சமநிலையோட வாழ கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தானுங்க நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க.
வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உங்களின் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் காணல் நீரா கரைஞ்சு போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சிய அளிக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகளின் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இந்த காலகட்டத்துல படிப்படியா நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் தடைபட்ட சுபகாரியங்கள் தடபுடலா கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கு தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வரும். பொருளாதார நிலை சிறப்பா இருப்பதால உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல தடைபட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் மரியாதை கூட போகுது. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பிருக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை தரப்போகுது. பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்ட போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களுடைய உடல்நிலை சிறப்பா இருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு சனி பகவான் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வாழ்க்கை துணையுடைய ஆதரவால வெற்றி கனிய ருசிக்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்க மனசுல தெளிவு உண்டாக போகுது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்க மனசுல தோன்ற போகுது. கடித போக்குவரத்து அனுகூலமான பலன்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுதுங்க. பயணம் லாபகரமா அமைய போகுதுங்க. வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்பட போகுது. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க பங்குதாரர்களுடன் ஆலோசனை செஞ்சு வியாபாரத்தை மேற்கொள்றது கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை செஞ்சு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நன்மை தருவதா இருக்குங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகளை செய்வாங்க. உறவினரோட வருகை இருக்கும். அவர்கள் கிட்ட நிதானமா பேசுறது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்து எதிலும் வெற்றி காண போறீங்க. பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு நிச்சயமாக இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க.
மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுறது கல்வியில வெற்றி பெற உதவும். மன தைரியம் கூடும். கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும். வெளிநாடு செல்றதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் குறைய போகுது. அரசியல் துறையினர்களுக்கு கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல ஈடுபடலாம். நிச்சயமா நீங்க என்ன முயற்சி பண்ணீங்கனாலும் அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.